Hello students, welcome to Minimax channel. இப்போ 1.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்க. Proof that root 2 is irrational. ஒரு root 2ன்ற நம்பர் வந்து irrational அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, let us assume root 2 is rational. அதாவது ஒரு நம்பர் ரேஷனல் இல்லை அப்படின்னு சொன்னாலே அது வந்து irrational தான் மீனிங். ஸோ இந்த நம்பர் ரேஷனலான்னு செக் பண்ணி பார்த்துட்டே வருவோம். இது ரேஷனல் இல்லை அப்படின்னா அது irrational தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரூட் 2 இஸ் ரேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஷனல் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் p by q ஃபார்ம் ப்ரொவைடட் q cannot be 0. ஓகேவா? வேர் q cannot be 0. ஃபர்ஸ்ட் ரூட் 2 இஸ் ரேஷனல் p by q ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இது ரெண்டும் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ரூட் 2q இஸ் ஈக்குவல் டு p அண்ட் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2. தேர்ஃபோர் 2 டிவைட்ஸ் p ஸ்கொயர். இப்போ 2 வந்து p ஸ்கொயரை டிவைட் பண்ணால் by theorem 1.2 நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? by theorem 1.2 if 2 divides p square 2 divides p also. அதாவது p ஸ்கொயரை டிவைட் பண்ணால் அது pயும் வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணும். 2 divides p also. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, pயை டிவைட் பண்ண மாதிரி qவும் டிவைட் ஆகும் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ let p is equal to 2 ஏன்னு எடுத்துக்கோங்க. லெட் p is equal to 2a. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2aவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஈக்குவேஷனில் 2aவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் பை 2. 2a ஸ்கொயர் மீன்ஸ் 4a ஸ்கொயர் பை 2. இது நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா 2a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ என்ன அர்த்தம்? அகைன் இதுதான் 2 divides q square. So by theorem 1.2 2 divides q as well. Okay, q square டிவைட் பண்ணா qவும் அது கண்டிப்பா டிவைட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா so p and q at least have a common factor. p and q at least 2, அதாவது 2ன்ற ஒரு நம்பராவது அட்லீஸ்ட் 2 as a common factor. அட்லீஸ்ட் 2 as a common factorனு தெரியுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? கான்ட்ரடிக்டரி அரைசஸ். ஸோ ஃபைனலி நம்ம எழுதணும் therefore contradictory arises. Therefore contradictory arisen by theorem 1.2 எழுதிக்கோங்க. and 2 is irrational. நாம் எடுத்துக்கிட்ட ரேஷனலை வந்து ப்ரூஃப் பண்ண முடியல. கான்ட்ரடிக்டரி அரைசஸ், அதாவது இந்த நம்பர் ரேஷனலாக இருந்தது அப்படின்னா பிஎன்கியூக்கு காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. பட் நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? பிஎன்கியூக்கு காமன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி காமன் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா இட் cannot be the rational number. ஸோ இட் இஸ் irrationalனு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரூஃப் தட் ரூட் 3 இஸ் irrational ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சம் ரூட் 2 இஸ் irrational ப்ரூஃப் பண்ணோம். அது ஒன்ஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ரூட் 3யை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லைனா அது உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரூஃப் தட் ரூட் 3 இஸ் irrational. ஸோ சேம் அதே மாதிரியே பண்ணணும். let us assume root 3 is rational. அதாவது irrational கிடையாது அப்படின்றது, ஐ மீன் ரேஷனல் நம்பர் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் irrational ஆகிடும். ஸோ root 3 is rational. root 3 is equal to p by q where q cannot be 0. ஸோ q 0 வந்தால் இந்த நம்பரே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ q cannot be 0ன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். So squaring on both sides
root 3 square is equal to p square by q square. So q square is equal to p square by 3. So p square by 3 வந்துருச்சா? இப்போ by theorem 1.2, if 3 divides p square, 3 divides p also. 3 divides p also. இது first one. இப்போ next என்ன எடுத்துக்கணும்? let p is equal to 3a எடுத்துக்கணும். இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான். அதாவது அங்க வந்து 2 இருந்ததுனால நம்ம 2a எடுத்துக்கிட்டோம். இங்க 3 இருந்ததுனால நீங்க 3a எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3a இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. q square is equal to 3a the whole square divided by 3, which is 9a square divided by 3. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 3 times. So, a square is equal to q square divided by 3. Again, by theorem 1.2, if 3 divides q square, 3 divides q as well. So, இது q வந்து கண்டிப்பா divide பண்ணும். So, 3 divides q also. Therefore, p and q has 3 as a common factor. As a common factor. இதில் வந்து 3 வந்து common factor-ஆக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? Actually, if 3 is a common factor, contradictory arisen. So, contradictory arisen. Contradictory arisen. Therefore, root 3 is irrational. இப்போ next example sum எடுத்துக்கோங்க. Show that 5 minus root 3 is irrational கொடுத்திருக்காங்க. So every time நம்ம irrational proof பண்ணணும் அப்படின்னா same concept தான். Let us assume 5 minus root 3 is rational. Rational எடுத்துக்கோங்க. So rationalனா என்ன அர்த்தம் நம்ம பண்ண போறோம்? 5 minus root 3 is equal to a by b or p by q, any two letters where a and b are co-primes. Okay, and b வந்து கண்டிப்பா வந்து என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவா இருக்கக்கூடாது. b வந்து ஜீரோவா இருக்க முடியாது. ஸோ இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ரூட் 3 ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் இது ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 5 minus a by b is equal to root 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5b minus a by b is equal to root 3. Where a and b are integers ன்னு சொன்னோம். So therefore 5b minus a by b is rational. இது integer அப்படின்னா இது என்ன நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாலும் இது என்ன ரேஷனலாக வரும். பட் root 3 is irrational. ஆனால் root 3 என்ன நம்மளுக்கு irrational. Hence it is already proved. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? root 3, root 2 ரெண்டு நம்பருமே வந்து irrational சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ root 3 irrational அப்படின்னா அதாவது ஒரு பக்கம் வந்து ரேஷனல் நம்பர் இருக்கு, இன்னொரு பக்கம் irrational நம்பர் இருக்கு. இது ரெண்டும் பாசிபிளா? இது ரெண்டு ஈக்குவலா இருக்க பாசிபிளே கிடையாது. ஸோ therefore contradictory arisen. Contradictory arisen due to wrong assumption. Contradictory arisen due to wrong assumption. நம்ம தப்பா அசியூம் பண்ணதுனால இந்த மாதிரி ரேஷனலும் இர்ரேஷனலும் ஈக்குவல்னு சொல்ற மாதிரி கான்ட்ரடிக்டரி வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் 5 minus root 3 is irrational. நம்ம எடுத்த அசம்ஷன் கரெக்டாக இருந்தால் ரெண்டு பக்கமும் நமக்கு either ரேஷனல் ஆர் irrational வந்திருக்கணும். இப்படி ஒரு பக்கம் ரேஷனல் ஒரு பக்கம் irrational வந்ததுனால contradictory arisen due to wrong assumption. So the given number is irrational. Next example 7 பாருங்க. Show that 3 root 2 is irrational கொடுத்திருக்காங்க. So same அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. Let us assume 3 root 2 is rational. First 3 root 2 rational எடுத்துக்கிறோம், which means என்ன அர்த்தம்? 3 root 2 is equal to p by q provided q is not equal to 0 and p by q both are prime numbers.
ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரூட் டூவை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். பிகாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், ரூட் டூ ரூட் த்ரீனா இரேஷனல்ஸ் தெரியும். ஸோ ரூட் டூவை இங்கே வச்சுட்டு த்ரீயை மட்டும் இங்கே கொண்டு வாங்க. ரூட் டூ இஸ் ஈக்குவல் டு பி பை 3q. ஓகே, ரூட் டூ இஸ் ஈக்குவல் டு பி பை 3q கொண்டு வந்தாச்சு. இப்போ பி அண்ட் கியூ பிரைம் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் என்ன, பி பை 3q இஸ் ரேஷனல். பிகாஸ் நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன வரப்போகுது, இந்த வேல்யூ ரேஷனல் வரப்போகுது. பட் ரூட் டூ இஸ் இர்ரேஷனல். நம்மளுக்கு என்ன தெரியும், ரூட் டூ வந்து இர்ரேஷனல், இது ஈக்குவலாக வராதுன்னு தெரியும். ஸோ அகைன் அதே தான், ஒரு பக்கம் ரேஷனல் இன்னொரு பக்கம் இர்ரேஷனல், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கவே முடியாது. ஸோ தேர்ஃபோர் கான்ட்ரடிக்டரி அரைசன் டியூ டு due to wrong assumption. Due to wrong assumption. So the given number 3 root 2 is irrational. இப்போ எக்ஸசைஸ் 1.2 எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் ப்ரூஃப் தட் ரூட் 5 இஸ் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். லெட் அஸ் அஸ்யூம் ரூட் 5 இஸ் ரேஷனல். இதை வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரேஷனல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் p by q form provided q cannot be 0. ஓகே, p by q ஃபார்மில் ரூட் 5 எழுத முடியும். இது எழுதினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆல்ரெடி 2 and 3 சம்ஸில் போட்டிருக்கோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5, இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் பை q ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் டிவைடட் பை 5. So by theorem 1.2, 5 divides p square. So 5 divides p also. So 5 divides p also. அதாவது 5 வந்து p ஸ்கொயரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 5 p-ஐயும் டிவைட் பண்ணும். இப்போ இது ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகும் தெரிஞ்சிருச்சு. ஸோ லெட் பி இஸ் ஈக்குவல் டு 5c. அதை ஏன் 5 எடுக்கிறோம், 2ஆக இருந்தால் 2 எடுக்கணும், ரூட் 3 கொடுத்தாங்கன்னா 3 எடுக்கணும், ரூட் 5 கொடுத்தா 5 எடுக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி இஸ் ஈக்குவல் டு 5c-யை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர் டிவைடட் பை 5. ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25c ஸ்கொயர் பை 5. இது கட் பண்ணிங்க அப்படின்னா 5c ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் பை 5 இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அகைன் பை தியரம் 1.2, 5 டிவைட்ஸ் q ஸ்கொயர். ஸோ 5 divides q also. ஸோ இது q ஸ்கொயரை டிவைட் பண்ணால் q டிவைட் பண்ணும். Therefore P and Q have 5 as a common factor. Therefore P and Q has a 5 as a common factor. ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. Therefore contradictory arisen, அதாவது வந்து நம்ம எடுத்தது வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா P by Q ஃபார்மில் காமன் ஃபேக்டர் இருக்கவே கூடாது. பட் நமக்கு என்ன வந்திருக்கு, காமன் ஃபேக்டர் வந்திருக்கு. ஸோ இது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா contradictory arisen due to wrong assumption. Contradictory arisen. So root 5 is irrational. So root 5 is irrational proof பண்ண போறோம். இப்போ 1.2ல செகண்ட் சம் பாருங்க. proof that 3 plus 2 root 5 is irrational கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து let us assume 3 plus 2 root 5 is rational. 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 3 plus 2 root
இது வந்து ரேஷனல்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ரேஷனல் அப்படின்னு அசியூம் பண்ணால் என்ன அர்த்தம்? 3 + 2√5 is equal to p/q provided q cannot be 0. ஓகே, இந்த அசம்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும்? நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்தோம், √5 வந்து இரேஷனல்ன்றது கன்ஃபார்மாக தெரியும். ஸோ ஒரு பக்கம் √5 எடுத்துட்டு ஆல் அதர் நம்பர்ஸ் இன்னொரு பக்கம் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுவீங்க? 3 வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் -3 ஆகுமா? ஸோ 2√5 is equal to p/q - 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா q மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p - 3q divided by q. இப்போ இந்த 2 இங்கே கொண்டு வரணும். ஸோ √5 is equal to p - 3q divided by 2q. ஓகே, இப்போ இதில் என்ன தெரியும்? p - 3q divided by 2q is rational. ஏன்னா p and qக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது என்ன வரப்போகுது? It will be a rational number. But √5 is irrational. √5 வந்து என்ன வரும்? irrational நம்பராக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மில் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பக்கம் ரேஷனல், இன்னொரு பக்கம் irrational. இது வந்து நம்பர் வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ கான்ட்ரடிக்டரி அரைசன் நம்ம எடுத்தது வந்து தப்பு. ஸோ கான்ட்ரடிக்டரி அரைசன் டியூ டு wrong assumption. Contradictory arisen due to wrong assumption. Therefore, 3 + 2√5 is irrational. Next, third sum பாருங்க. Proof that the following are irrationals கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் வந்து 1/√2. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. let us assume 1/√2 is rational எடுத்துக்கோங்க. and 1/√2 is equal to p/q. ஓகே, இப்போ p/q இங்கே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் p is equal to q/√2. So q is equal to √2p. So q/p is equal to √2. இது புரியறதுக்காக நான் ஸ்டெப் எழுதிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். அதாவது q/p equal to √2 அப்படின்னு ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லுவோம்? p and q are rational. So q/p is rational, but √2 is irrational. ஸோ இது √2 வந்து irrational அப்படின்னா என்ன அர்த்தம்? therefore the given contradictory arises. இதில் என்ன ஆகும்? contradictory arisen due to the wrong assumption. so 1/2 என்னது? so therefore 1/√2 is also irrational. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இதிலே செகண்ட் சம் பாருங்க. 7√5. அகைன் அதே மாதிரி எடுத்துக்கணும். 7√5 is rational அப்படின்னா p/qன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் √5 irrational நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 7 கீழே கொண்டு வந்துங்க. √5 is equal to 7p/q. அண்ட் நமக்கு என்ன தெரியும்? 7p/q is rational. But √5 is irrational. Therefore, contradictory arisen. Therefore 7√5 is irrational. Next sum பாருங்க. 6 + √2 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 + √2 அப்படின்னா சேம் அதே மாதிரியே 6 + √2 is equal to p/qன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? √2 is equal to p/q - 6. ஸோ √2 is equal to p - 6q/q. அண்ட் இதில் என்ன? இந்த நம்பர் ரேஷனல், இது irrational. ஸோ p/6q/q is rational and √2 is irrational. So therefore given number என்ன? contradictory arisen. So 6 + √2 is
irrational. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டெப் புரியல அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.